கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசப்பா தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். இன்றைய நாள் பிரசங்கத்திற்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44:21 ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கேட்குறேன். யாக்கோபே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இன்றைக்கு பிரசங்கத்துக்கு தலைப்பு கர்த்தர் உன்னை மறக்கலை அப்படிங்கிற தலைப்பில் நாம் என்ன செய்ய போகிறோம்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இன்றைக்கி கர்த்தர் சொல்ல, நான் உன்னை மறக்கலை. எல்லாம் மறக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்குது. நன்மைகள் மறக்கப்பட்டது போல இருக்குது, நாம் செய்த கிரியைகள் மறக்கப்பட்டது போல இருக்குது, எல்லாம் மறந்து போன நிலைமையில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், அவங்க பாபிலோனில் 70 வருஷம் அடிமையாக இருக்கிறாங்க, எல்லாமே மறக்கப்பட்டது போல இருக்குது, எல்லாமே டோட்டலாக மறந்துட்டாங்க, தேசத்தை மறந்துட்டாங்க, ஆலயத்தை மறந்துட்டாங்க, ஆராதனையை மறந்துட்டாங்க, பலிகளையும் மறந்துட்டாங்க, அந்த தேசத்துக்கு போக விருப்பம் இல்லை, இங்கே செட்டிலாகவும் ஆயிட்டாங்க. அந்த அளவு அந்த தேசத்துக்கு போக விருப்பம் இல்லாத சூழ்நிலை வந்துருச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, இதுதான் எங்கள் தலையெழுத்து, இதுதான் எங்கள் வாழ்க்கை, இப்படியே தான் எங்கள் வேதனையோடே தான் அடிமையாகவே எங்கள் வாழ்க்கை முடிஞ்சிரும்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. கர்த்தர் எங்களை மறந்துட்டார். ஏன்னா நாங்கள் மறக்கும்படி நிறைய காரியங்களை செஞ்சிட்டோம். ஆலயத்தை அவமதிச்சிட்டோம், ஆராதனையை அவமதிச்சிட்டோம், பலிகளை அவமதிச்சிட்டோம், அப்புறம் கர்த்தரையும் என்ன செய்ய நாங்கள் நினையாமல் போயிட்டோம். பண்டிகைகளை நினைவு கூறலை, மாத பிறப்புகளை நினைவு கூறலை, எல்லாம் மறந்து ஆசரிக்க ஓய்வுனால ஆசரிக்க மறந்துட்டாங்க. அதனால தான் 70 வருஷம் அந்த தேசம் அமைதலாக இருந்ததாம். அப்போது என்ன செய்யணும்னா அவர் கணக்கிடுறார், 70 வருஷம் தேசம் ஓய்ந்திருக்கணும், 7 வருஷத்துக்கு 1 வருஷம் தேசம் அமைதலாய் ஓய்ந்து இருக்கணும். அதில் விவசாயம் பண்ணக்கூடாது, 1 வருஷம் விவசாயம் பண்ணக்கூடாது, எதுவும் பயிரிடக்கூடாது, 6 வருஷம் விவசாயம் பண்ணணும், 7ஆவது வருஷம் நிலத்தை எல்லாத்தையும் அப்படி சும்மா போட்டுறணும். அது தானாக முளைச்சி வளர்றத காட்டு மிருகங்களும் மிருகச்சிவன்களும் ஏழைகள் இல்லாதவங்களும் அதை பறித்து அதை சாப்பிட்டுட்டு அவங்க உயிர் வாழ்வாங்களாம். 1 வருஷம் 6 வருஷம் தான் நிலத்தை விவசாயம் செய்யணும், 7ஆவது வருஷம் விட்டுறணும், ஃப்ரீயாக விட்டுறணுமா. நம்ம ஆளுக என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவன் 7 வருஷமும் உழுதுகிட்டு இருக்கிறான். கர்த்தர் கணக்கு போட்டு பார்க்குறார், இவன் கானான் தேசத்துக்குள்ளே வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் எத்தனை 7 வருஷத்துக்கு 1 வருஷம் ஓய்வுனார், 1 வருஷம் ஓய்வு வருஷம். அப்போது 70 வருஷத்தை நீங்கள் பெருக்கிக்குங்க. 70 வருஷம் ஓய்வு விடலை, 7 வருஷத்துக்கு 1 வருஷம், அப்போ 70 வருஷத்துக்கு 10 வருஷம். 70 வருஷத்தில் 10 வருஷம் தேசத்துக்கு ஓய்வு கொடுக்கணும். ஆனால் அவன் 70 வருஷமும் உழுதுகிட்டு இருக்கிறான். ஏழை பாளைகளுக்கு இல்லாதவங்க சாப்பிடணும்னு நினைக்கவே இல்லை, அங்கே இருக்கிற மிருகஜீவன்கள் வாழணும்னு நினைக்கவே இல்லை. 70க்கு 10னா அப்போ பாருங்க, அப்போது 7 மடங்கு பெருக்கிக்குங்க. 7 49, 490 வருஷமா, கிட்டத்தட்ட 500 வருஷம் பக்கம், 490 வருஷமா அந்த நிலத்துக்கு, அந்த வயலுக்கு, அந்த பட்டணத்துக்கு, அந்த தேசத்துக்கு அவன் ஓய்வே கொடுக்கல. அந்த இஸ்ரவேல் ஜனங்க ஓய்வே கொடுக்கல. அவர் சொல்லிட்டு போகிறாருங்க, ஏதோ வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு இருந்தால் போதும், அவ்வளோதான்னு சொல்லிட்டு அவங்க இருந்தாங்க. இதெல்லாம் கர்த்தர் கணக்கு வச்சு கரெக்டாக எழுதி 490 வருஷத்துக்கு இந்த தேசம் 70 வருஷம் ஓய்வாக இருக்கணும் கணக்கு போடுறாரு. 70 வருஷம் இந்த தேசம் அமைதலாக இருக்கணும் பார்த்தாரு. இங்கேருந்து இவங்களை பாபிலோனுக்கு அடிமையாக கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு மேலே இங்கே அடிமையாக கொண்டு போகப்பட்டாங்க. இந்த தேசம் 70 வருஷம் ஜனங்க இருந்தால் தானே விவசாயம் பண்ண முடியும், ஜனங்க இருந்தால் தானே அந்த பட்டணத்தை பாடுபட, அந்த வயல் நிலங்களை மற்றவர்களை பாடுபட முடியும். அப்படியே அமைதலாக கடைஞ்சி 70 வருடமாக. காரணம், இருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள். அல்லேலூயா. ஏன் இதை நான் சொல்லுகிறேன்னு சொன்னால், நிறைய நேரத்தில் கர்த்தர் மறந்தாரோ அல்ல, நாம் என்ன செஞ்சிட்டோம், கர்த்தரை மறந்துட்டோம். நாம் நிறைய நேரத்தில் என்ன செஞ்சிட்டோம், கர்த்தர் சொன்ன கட்டளைகளையும் கர்த்தர் சொன்ன நியமங்களையும் மறந்து விட்டோம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் ஒருபோதும் அவர் மறக்கிறவர் இல்லவே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு நான் உன்னை மறக்கலை,
இஸ்ரவேலே என் ஜனமே, நான் உன்னை மறக்கலை, நீங்கள் படுகிற பிரயாசத்தை நான் மறக்கலை, ஆனால் நான் செய்த நன்மைகளை, நான் சொல்ல கட்டளைகளை நீ மறந்து விடாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கட்டளையை மாற்ற மாட்டார், அவர் ஆசீர்வாதத்தை மாற்ற மாட்டார், அவர் வாக்கு தத்தத்தையும் மாற்றவே மாட்டார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் இருந்து கொண்டு கண்ணீர் விட்டு கூக்குரலிட்டு பெருமூச்சு இட்டு கதறி 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 கதறி, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்க இருக்கிறீங்க, எங்களை நினைக்கிறீங்களா அப்படி சொல்லி கிட்டத்தட்ட என்ன செய்றாங்க, 430 வருஷ காலத்தில் கடைசி 430 வருஷமும் அவங்க கதறலை. கடைசி ரொம்ப நெருக்கமும் பாடுகளும் போராட்டமும் கஷ்டமும் வருது பார்த்தீங்களா, அந்த சூழ்நிலையில் அவங்க என்ன செய்கிறாங்க, கதற ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒருவேளை அவங்க நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, கர்த்தர் எங்களை மறந்துட்டாரு, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துட்டாரு, ஏன் எங்களுக்கு கொண்டு வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துறாரு அப்படி இஸ்ரவேல் ஜனங்க நினைச்சாங்க. ஆனால் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டாரு, எப்பா உன் ஜனங்க எங்கே இருப்பாங்க, எகிப்தில் இருந்தால் தான் அவங்க பத்திரமா இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எகிப்தில் இருந்தால் தான் அவங்க பாதுகாப்பாக இருக்க முடியும். ஒருவேளை அவங்க அடிமையை போல இருந்தாலும், ஆனால் அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய கானான் தேசம், அவங்களுடைய சுதந்திரம் எல்லாமே அவங்க பெற்றுக்கொள்ளணும்னா எங்கே தான் இருக்கணும், எகிப்தில் இருந்து தான் ஆகணும். எகிப்தில் இருந்து அப்படி சுகபோகமாக இருந்து பழகிட்டு போதும், இதை விட்டு இனிமேல் நான் எங்கேயும் போகவே, அது அடிமையாக இருந்தாலும் சரி, அது ஏழையாக இருந்தாலும் சரி, அது வேலைக்காரனாக இருந்தாலும் சரி, இப்படியே என் வாழ்க்கையை நான் கழிச்சிறேன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படி அவங்க நினைச்சு திருப்தி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லித்தான் உபத்திரவத்தையே கொடுக்குறார். எதை நினைக்கணுமா, வாக்கு தத்தங்களை நினைக்கிறதுக்காக உபத்திரவத்தை கொடுக்குறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதுலேயே இப்படியே தான் என் வாழ்க்கை போயிடும், கஷ்டத்திலே போயிடும், வேதனையிலே போயிடும், குறைவிலே போயிடும், ஏழையாகவே என் வாழ்க்கை போயிடும், ஒன்றும் இல்லாமே என் வாழ்க்கை அப்படியே போயிடும், எப்படியே வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சா போதும்னு நினைக்கிறீங்க. அது தப்பு, அது தவறு. உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் ரொம்ப பெருசாக இருக்குது. அதை நீங்கள் மறந்ததுனால தான் இப்போ கர்த்தர் உங்களை சிட்சிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏற்கனவே நான் ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அது திரும்பவும் இந்த இடத்துல ஆவியானவர் நினைவூட்டுறதுனால நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். என்னென்னு சொன்னால், ஒரு இன்ஜினியர் என்ன செய்தார்னா, பில்டிங் கட்டிகிட்டு இருந்தார். அங்கே நிறையா வேலைக்காரங்க வேலை செய்து கொண்டிருந்தாங்க. இன்ஜினியர் பில்டிங் வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு வந்து பார்த்துட்டு இருந்தாராம். பார்த்துட்டு அப்படியே மேலே மாடிகளுக்கு ஒவ்வொரு மாடிக்காக போய் பில்டிங் எப்படி இருக்குது, ஃபினிஷிங் நல்லா வந்திருக்குதா, வேலை சரியாக செஞ்சுக்கிறாங்களா, சின்ன சின்ன குறைபாடு எங்கே இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு மேலே போய் அப்படியே மாடியில் மேலே போய் மேலே போயிட்டுருக்கிறாரு. மேலே போய் பார்த்து சின்ன ஏதோ ஒரு வேலை இருக்குது. அந்த இன்ஜினியர் மேலேருந்து கத்துறாரு, மேலேருந்து கூப்பிடுறாரு. கீழே இருக்கிற ஆளுகளுக்கு என்ன தெரியும், என்ன கேட்கல, சத்தம் கேட்கல. அவர் கூப்பிடுறது கவனிக்க முடியல, ஏன்னா கீழே வேலை நடந்துட்டு இருக்கனால அவரை என்ன செய்ய முடியலையா, டிஸ்டர்ப் இருக்குது. அதனால் அந்த வேலைக்காரங்க இன்ஜினியரை பார்க்க முடியல. அவர் எத்தனையோ தரம் கூப்பிட்டு 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 பார்க்குறாரு. ஆனால் என்ன செய்ய முடியல, அவங்களால கேட்கவே முடியலையா, ஏன்னா சுற்றி டிஸ்டர்ப் பண்ணுது. இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, அப்புறம் சொந்த பந்தத்துக்குள்ளே பிரச்சனை, அப்போ வருமானத்தில் பிரச்சனை, அப்புறம் பார்த்தீங்கன்னா பல விதத்தில் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கனால சுற்றி சுற்றி பிரச்சனையை பார்த்துட்ருக்குறோம். நம்ம டிஸ்டர்ப் பண்ணுகிற, இடையூறு பண்ணுகிற காரியத்தவே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ எங்கே பார்க்க முடியாமல் போயிடுச்சு, கர்த்தரை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ இந்த இன்ஜினியர் பார்த்தாராம், சரி இவங்களை கவனத்தை ஈர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம், மேலேருந்து ரூபா நோட்டை அப்படியே போட்டு விட்டாராம். சின்னதாக என்ன செஞ்சார், ரூபா நோட்டை அப்படியே கட்டி அப்படியே போட்டு விட்டார், கீழே போட்டு விட்டாராம். அந்த ரூபா நோட்டை அப்படி சின்ன கல்லோடு சேர்த்து அப்படி போட்டோன்னா அது சர்ன்னு கீழேருந்து பொத்துன்னு விழுந்துச்சான். இப்போ உங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த வேலையாட்களை ஒருத்தன் பார்த்தானா, பார்த்துட்டு ஆஹா ரூபா இருக்குது, யாராச்சும் பார்க்குறாங்களா, சுற்றி பார்த்தான், யாரும் பார்க்கல. உடனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, எங்கேருந்து வந்துச்சு ஏன் வந்துச்சாலும் யோசிக்கலை, படக்குன்னு அந்த பணத்தை எடுத்து பைக்கில் வச்சுட்டு அரம்பலாமல் கண்டுக்கிற மாதிரி அப்படியே வேலை பார்த்துட்டு இருந்தான். என்னடா இது, இவன் பணத்தை போட்டால் எப்படா பணம் அப்படி மேலேருந்து விழுந்திருக்கும், எங்கேருந்து பின்னார் வரைக்கும் இல்லை, எங்கே வச்சு சுற்றி முற்றி பார்ப்பான்னு பார்த்தா பார்க்க மாட்டுக்கானே அப்படின்னு நினச்சிட்டு இன்னொருத்தன் பக்கமாக போய் அவனுக்கு அந்த சைடு மேலே நின்று அப்படி பணத்தை போட்டாரான்.
உடனே பணம் கொடுத்தோடனே அவன் சுற்றி முற்றி பார்த்தானா ரம்பலாமல் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது. அந்த பணத்தை எடுத்து அவன் பைக்கில் வச்சுட்டு அப்படி ஒன்றும் தெரியாதாட்டு வேலை செஞ்சுட்டே இருந்தாரான். இப்படி ஒரு சுற்றி சுற்றி கையில் இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு போட்டு யாராச்சும் மேலே பார்ப்பாங்க யாராச்சும் மேலே பார்ப்பாங்கன்னு சுற்றி சுற்றி பார்த்தா ஒருத்தரும் மேலே பார்க்கல, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களே பார்க்காங்களாம். அதுபோல தான் இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். ஆண்டவருக்கு சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவர் நீ ஆசீர்வச்சிட்டாரு, அவளை விட அவனை விட அவகளை விட இவுகளை விட சோத்திரம் 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 அப்படின்ட்டு அரமலாமா அமைதியா பைக்குள்ள உங்கள் பணத்தை தூக்கிற மாதிரி இவங்களை கமுக்கமாக வச்சுட்டு அமைதியாக இருந்துட்டாங்களாம். எனக்கு பணம் கிடச்சிச்சிங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடச்சிங்க, எனக்கு ஒரு அற்புதம் நடச்சிங்க, எனக்கு ஒரு உயர்வு நடச்சிங்கன்னு கூட என்ன செய்யலை சொல்லலை. சொன்னால் எங்கே வாங்கிடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு உள்ளே வச்சுக்கிட்டாங்களாம். அல்லேலூயா. இப்போ இந்த இன்ஜினியர் என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடா இருக்கிற காசெல்லாம் கையில் காலியாக போச்சு, இவங்களை எப்படித்தான் மேலாக்க பார்க்க வைக்க, எப்படி அவங்கள மேலே கூப்பிடணும் அப்படி யோசித்து பார்த்துட்டு ஒரு சின்ன யோசனை, ஒரு சின்ன கல் எடுத்து நேராக போய் என்ன செஞ்சார், அவர் தலைக்கு நேராக போட்டார். அது சின்ன கல்லாக இருந்தாலும் மேலேருந்து வந்தால் ரொம்ப ஸ்போர்ட்ஸாக வந்து கட்டுன்னு விழுந்து படாறு விழுந்துனே அப்படி தலையை தடைக்கிட்டு மேலாக்க பார்த்தானா. ஏன்னா மேலே இருந்தாலும் விழுந்திருக்கு, தலையை வேகமாக தடவிட்டா அப்படியே அண்ணாக்க பார்த்தானா. அப்போ இன்ஜினியர் கையை காமிச்சாரான். இப்போ தான் இன்ஜினியரே பார்த்தானா. அது மாதிரி ஆண்டவர் நிறைய நேரத்தில் எல்லாத்தையும் கொடுத்து பார்ப்பார். அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், நல்லது செய்வார், விடுதலை தருவார், சுகம் தருவார், மேன்மை கொடுப்பார், உயர்வு கொடுப்பார், பதவி கொடுப்பார், வேலை கொடுப்பார், எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ நாம் என்னென்ன நம்ம பார்வை எப்படி மாறிடுறோன்னா சுற்றி 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 பார்த்துட்டே இருப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ நம்ம எங்கே பார்க்கணுமா, மேலே பார்க்கணும். ஏன்னா அப்படியே சுற்றி பார்த்துட்டு அவனுக்குள்ளேயே நிற்கக்கூடாது. நமக்கு ப்ரொமோஷன் கொடுத்தா ஆண்டவர் அடுத்தபடி எங்கே கொண்டு போவார், மேலே, அடுத்து மேலே, அடுத்து மேலே, அப்படி அவர் மேலே கொண்டு வர நினைக்கிறாரு. நம்ம கீழேயே பார்த்துட்ருக்குறோம். அடுத்து எப்படா ரூபா நோட்டு விழுகும், அடுத்து எப்படா ஆசீர்வாதம் விழுகும், அடுத்து எப்படா அற்புதம் நடக்கும், இப்படியே கீழே பார்த்தாலே. அவர் சிலர் எங்கே பாருங்கிறாரு, எலும்பி வா மேலே வா. மோசே சொல்கிறாரு, மலை மேலே ஏறி வா உன் கூட பேசுவேன், மலை மேலே ஏறி வா உன் கூட பேசணும். இல்லை ஆண்டவரே பொழுதானைக்கு மேலே வர முடியாது, ஒட்டுமொத்தமாக சொல்லுங்க மோசே. இல்லை இல்லை ஒவ்வொரு தடவையும் போ, கீழே போய் சொல்லிட்டு வா, போய் சொல்லிடுவா, மேலாக்க வா பேசணும், அப்புறம் மறுபடியும் கீழே போ, அப்புறம் மேலே வா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ மலை மேலே ஏறி வா உங்ககிட்ட பேசுவேன். இங்கே கீழே இருந்தே கத்தர் பேச முடியாதுங்களா? இப்போ மோசே கீழே இருக்கிறாரு, கத்தர் மேலே இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். அவர் மேலேருந்து பேசினா மோசே கேட்காதா? இல்லை மேலேருந்து கத்தரால் பேச முடியாதா? என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை இல்லை கத்தர் அவ்வளோ சத்தமாக எனக்கெல்லாம் தொண்டை இல்லை, ஆண்டவருக்கெல்லாம் அவ்வளோ சத்தமாக பேச முடியாதா? இல்லை மோசே கேட்குற மாதிரி தான் அவருக்கு பேச தெரியாதா? ஏன் மேலே மலை மேலே ஏறி வா அப்படி தான் கூப்பிட்டாரா? எத்தனை வயசில்? 80 வயசில் மலை மேலே ஏறிவான்னு கூப்பிட்டாராம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாம், நிறைய நேரத்தில் நம்ம மலை மேலே ஏறி வர்றதுக்கு சலிப்பு வந்துடும். நான் வரமாட்டேன், சோத்திரம் நான் வரமாட்டேன்னா கையில் என்ன வாங்கிட்டு வந்தாச்சு, 10 கட்டளையில் வாங்கிட்டு வந்துட்டார், வாங்கிட்டு கீழே இறங்கி அப்படியே வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ மலை மேலே ஏறி போக மாட்டார். போதும் போதும் கட்டளையை வாங்கிட்டு வந்துட்டோம், இனி மேலே ஏறி போவேனான்னு சலிப்பில் உட்காந்து கீழே இறங்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் பொன் கன்றுக்குட்டியோ உண்டாக்கியிருக்கிறாங்க, இப்போ கோபத்தில் 10 கட்டளையும் உடச்சி போட்டார். இப்போ திரும்ப கட்டளை வேணும்னா ஆண்டவர் மலை மேலே இருந்த கத்தர் அங்கேருந்தே பேசி இங்கேயே எழுதியிருப்பா, ஆல்ரெடி எழுதி கொடுத்தல, கொஞ்சமாச்சு ஞாபகத்தில் இருக்கிறோம், நான் சொல்கிறேன் இருக்கிற இடத்துல எழுதுன்னு சொன்னாரா? சொல்லலை. நீ எங்கே மறுபடியும் மேலே வரமாட்டேன்னு சொல்கிற, மேலே வா, மறுபடியும் மேலே வா. இந்த 10 கட்டளை எழுதிருக்கு, நான் மறுபடியும் மேலே வருமா? அதுக்கு சொல்கிறது அதிகாரத்தை யாத்திராமத்தை சொல்லும்போது சொல்கிறாரு, அதை நீ ஒரு பெட்டியை செய்யி, அப்புறம் கற்பலைகளை என்ன செய்யி வெட்டி எடுத்து செஞ்சு மேலே கொண்டு வா அப்படிங்கிறார். ஏன் ஆண்டவரே, நீ உனக்கு கோபம் வந்தோடனே தூக்கி உடைச்சிட்ட, செஞ்சாதான் அதனுடைய அருமை தெரியும். ஆமாவா இல்லையா? செஞ்சாத்தானே அது அருமை தெரியும். கல்லில் பலகை வெட்டணும், சும்மா இப்போ இருக்க ட்ருன்னு மிஷின் போட்டு அடிக்கிறது இல்லை. அப்போ போட்டு டொக்கு 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 டொக்குன்னு தட்டி அவர் உடச்சி சேவ் பண்ணி அதில் எத்தனை கல் புடக்குன்னு போச்சுன்னு தெரியல. அவர் எடுத்து வைக்கும்போது அப்போ தான் அவருக்கு வந்துடும், நான் கோபத்தில் எரிஞ்சு உடச்சிட்டேன். அவங்க பண்ண சேட்டைக்கு கத்தர் என்ன செய்வார்? அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் எழுதி கொடுத்தாரு, அவர் விரலினால் எழுதி கொடுத்தார், அவரே இது பண்ணி கொடுத்தாரு. அதெல்லாம் ஒரு அவசரப்பட்டு மனுஷங்க செஞ்ச சேட்டைக்கு
சுற்றி உள்ளவங்க செஞ்ச சேட்டைக்கு நமக்கு வந்த கோபத்துக்கு எதை உடச்சி விட்டோம்? கர்த்தர் கொடுத்த பொறுப்பை, ஆசீர்வாதத்தை, கட்டளையை, பிரமாணத்தை, சாணத்தை தூக்கி படார் எரிஞ்சு உடச்சிடும் ஒரே நிமிஷத்தில். இப்போ சொல்லுவார், மறுபடி மேலே செஞ்சு கொண்டுட்டு வா அப்படின்னாரு. அப்போ செய்யும்போது மோசே யோசிருப்பாப்படி, ஓஹோ கர்த்தர் கொடுக்கும்போது அதனுடைய அருமை எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இனி எத்தனை சேட்டை பண்ணாலும் எதை உடைக்க மாட்டேக்காரு. நீங்கள் உங்கள் மண்டை உடைஞ்சாலும் பரவாயில்ல, நான் எதையும் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மறக்கலை, ஆனால் நீ வெகு நாளாக என்னை மறந்து விட்ட. காரணம் சூழ்நிலையை பார்த்து, மனுஷங்களை பார்த்து, நிலைமையை பார்த்து, நெருக்கத்தை பார்த்து யார் மேலே கோவப்பட்டு இருக்கிற? என் மேலே கோவப்பட்டு கொண்டிருக்கிற. கர்த்தர் மேலே தான் நம்ம கோவப்படுறோம். காசு இல்லைன்னா யார் மேலே கோவம் வந்துடும்? வியாதி வந்தால் யார் மேலே கோவம் வந்துடும்? குழப்பம் வந்தால் யார் மேலே கோவம் வந்துடும்? ஏன் ஆண்டவரே என்னை இப்படி பாடா படுத்துறீங்க? ஒரே வார்த்தையில் யாரை பேசிகிட்டு இருக்கிறோம்? இவருக்கு வாக்கப்பட்டு இல்லை, இவளை கட்டிக்கிட்டு நான் படாத பாடுபடுறேன், எல்லாம் மேலே இருக்கிறாரே, அவர் செய்கிற வேலை எல்லாமே அப்படின்னு ஒரே வார்த்தையில் நாக்கு கூசாம நாக்கு மேலே பல்ல போட்டு சிம்பிளாக ஒரு வார்த்தையில் ஏசுனாதர கர்த்தரை வேதனைப்படுத்திடுறோம். நான் ஒரு சில காரியங்களை யோசித்து பார்க்குறேன். ஒரு சிலர் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு போய் இன்னைக்கு அலைஞ்சு திரிகிறாங்க, இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க, இன்னைக்கு வேதனைப்படுறாங்க, மறுபடியும் அந்த ஸ்தானத்தை பெறும்படி வாஞ்சிக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த கற்பலையை செய்ய மேலே வா, திரும்ப ஏறிவான்ட்டார். சும்மா வெறுங்கை வீசினங்கைய போன ஆள் கற்பலைகளும் அப்படியே அப்படியே வந்தவர் இப்போ இங்கேருந்தே எதோட போகிறாரா தள்ளாடிக்கிட்டு, கற்பலை கொண்டு வா, கீழே ஓட்ட உடஞ்சிச்சுன்னா மறுபடியும் போச்சு, மறுபடியும் கீழே வந்து செஞ்சிடுவா அப்படின்றவார். உடஞ்சதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்றவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனாலும் அவர் அந்த கொடுமுடியில் மலை உச்சிக்கு அந்த கற்பலைகளை தூக்கி கொண்டு வருகிறார். வந்து அவர் சொல்ல 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 அதை எழுதி பத்திரப்படுத்தி மறுபடியும் கொண்டு வந்தார், பாதுகாத்தார். அந்த பெட்டிக்குள்ளே வைத்து உடன்படிக்கை பெட்டி செய்கிற வரைக்கும் அந்த பெட்டிக்குள்ளே வச்சு அவர் பத்திரமாய் பாதுகாத்தார். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை மறக்கலை, நான் உன்னை என்ன செய்யலை. மோசே உனக்கு அவ்வளோ பெரிய இதாகி போச்சா? நீ நான் எழுதி கொடுத்தே உடச்சிட்டியா? அவங்க செஞ்ச சேட்டைக்கு நீ ஏங்கிட்டே அப்படி சொல்லிட்டு இனிமே இந்த பக்கம் தலை வச்சே படுத்துறாத, மலை மேலே ஏறி வந்த அவ்வளோதான் தொலைஞ்ச அப்படின்னு கர்த்தர் சொன்னாரா? அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உண்மையில ஒரு விசேஷித்த கிருபை அவர் வச்சிருக்கிறார். ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கிறோம், விசேஷித்த அழைப்பு ஸ்தானத்தை உனக்கு கர்த்தர் வச்சுக்கிறார். தப்பு பண்ணவன் ஜம்முன்னு கீழே உட்காந்துக்கிட்டான், அவன் எவனாச்சும் மேலே வந்தானா? சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்கிங்க. அவங்க நல்லா அவங்க பாட்டு ஆடிட்டு பாடிட்டு பொன் கன்றுக்குட்டி உண்டு பண்ணிட்டு ஆடிட்டு இவங்க பார்த்து கோபத்தை எல்லாம் உடச்சி எறிஞ்சிட்டு அவங்க பாட்டு ஆடிட்டு இருந்தோம், அவன் பாட்டு இருந்துக்கிட்டான். நான் என்ன செஞ்சேன், அக்னிக்குள்ளே பொண்ணை போட்டேன், இவங்கெல்லாம் பொண்ணை கொடுத்தாங்க, அதை அப்படியே போட்டேன், அது பொண்ணு கண்ணுக்குட்டியாக வந்துருச்சு. இல்லை ஆரோன்னு ஒரு பக்கம் கதை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கா அப்படி, இல்லை அவரா அந்த நானும் ஒரு கற்பலையை தூக்கிக்கிறேன் வாரேன் அப்படி சொன்னா அப்படி. அவங்கெல்லாம் இருந்துட்டாங்க. ஜனங்கள் செய்த காரியத்துக்கு தண்டிக்கப்பட்டது மோசே, அலகழிக்கப்பட்டது மோசே, பாடுகளை சுமந்தது மோசே. இவங்க ஒவ்வொரு தரமும் என்ன டென்ஷன் ஆக்கி விட்டுறாங்க. கடைசியில் கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகி கடைசியில் கானானுக்கே போக முடியாதபடி செஞ்சு விட்டாங்க. கர்த்தர் அடிக்கடி எனக்கு உணர்த்துகிற ஒரு காரியம், இந்த கத்திக்கு அருவாளுக்கெல்லாம் சாணம் பிடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன சைக்கிள் வீல் மாதிரி வச்சுருப்பாங்க, அப்படி சாணம் பிடிப்பாங்க. ஆனால் கீழே என்ன செய்வாங்க, கையில் கத்தியை பிடிச்சிருப்பாங்க. அந்த கத்தி நினைக்கும், ஆண்டவரே அந்த கத்தி அந்த கத்தியை பிடிச்சிக்கிற சாணம் பிடிக்கிறவர் தான் கத்தர்னு வச்சுக்கங்களேன். அவர் ஒரு கற்பனையை யோசிங்க. அவர் என்ன செய்வார்னா, அப்படி என்ன செய்வார், அப்படி கையில் பிடிச்சிக்கிடுவார். கையில் பிடிச்சிட்டு அந்த கத்தியை அந்த சாணக்கல்ல உரசுவார். இந்த சாணக்கல் என்ன நினைக்கும், சுற்றும் பொழுது, ஆண்டவரே இந்த கத்தி என் மேலே உரசி உரசி நான் தேஞ்சிக்கிட்டே போகிறேன், ஓடா தேயிறேன் அப்படின்னு அந்த சாணக்கல் வந்து அந்த சாணம் பிடிக்கிறவன் பார்த்து சொல்லுமா. இந்த கத்தி என்ன செய்யுமா, ஐயோ அவன் என் மேலே உரசுறதுனால தீ பிடிச்சி நான் தேஞ்சிக்கிட்டே வரேன்னு இது எது மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கம்மா.
சாணக்கல்லை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கோமா. ஆனால் அந்த சாணம் பிடிக்கிறவருக்கு தான் தெரியுமா சாணக்கல்லை சுற்றுறதும் யார் தான்? அது கீழேருந்து வா ராஜா வா, உன்னை சுத்த விடுறதும் நான் தான், உன்னை உராசுறதும் நான் தான். ஆனால் 2 பேரும் கம்ப்ளைண்ட் எங்கே வைக்கிறாங்க? இப்போ ஆண்டவர் சொல்லுவார், உன்னை சுத்த விடுறதும் நான் தான், உரச விடுறதும் நான் தான், சார்பாக்குறதும் நான் தான், எல்லாம் பண்ணுறதும் நான் தான். இப்போ இந்த கத்தியும் போய் ஆண்டவரே எனக்கு இப்படி கஷ்டமாக இருக்குன்னு அது போய் என்ன செய்யும்? அங்கே சொல்லும், இந்த சாணக்குள்ள சுற்றுறது நான் அப்படி தேஞ்சிக்கிட்டே வரனே அப்படின்னு போய் அது சொல்லும். இப்போ யோசி பாருங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த சாணக்கல்லுக்கு தெரியாது நான் ஒரு விலையேறப்பட்ட ஒரு ஆயுதத்தை கூர்மையாக்குறேன், ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படி அந்த கத்தியை அந்த பட்டயத்தை நான் கூர்மையாக்கி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த சாணக்கல்லுக்கு தெரியல, அந்த கல்லுக்கு தெரியல. நான் அப்படி தேஞ்சிட்டே வரேனே, ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருந்தால் இப்படி கீழே போயிட்டுருக்கிறேன்னு அதுக்கு தெரியல. அதனுடைய அழைப்பு என்ன? அது உருவாக்குகிறது, அது உருவாக்கும், அது சாண பிடிக்கும், அது சார்பு பண்ணும், அது கூர்மையாக்கும். மழுகி போன துன்பத்துடைய வேதனையில் கஷ்டத்தில் இருக்கிறவங்களை அது சார்பாக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் அந்த சாணக்கல் ஓ இத்தனை கத்தியை நீ இப்போ என்ன செஞ்சு கூர்மையாக்கி இருக்கிறிய, உன்னைய வச்சே வெட்டிடலாமே, எதுக்கு கத்தியை வச்சுன்னு சொல்லி வெட்ட முடியுமா? சொல்லுங்க. நீ எத்தனை கத்தியை, எத்தனை அருவாவை, எத்தனை அருவாமனையை, எத்தனை இது நீ சார்பு பண்ணியிருக்கிற. ஏன் நீ மற்றவங்கள சார்பு பண்ணிக்கிட்டு நீயே போய் என்ன செய்ய சார்பாகி வெட்டிடுன்னு சொன்னால் அது வெட்டுமா? அதால் முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இந்த கத்தி போய் நீ சார்பார்க்கிற நீ நிறைய பேரை சார்பாக்கணும்னு சொன்னால் அதால் முடியாது. இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் உன்னை மறக்கலை, உன்னுடைய அழைப்புக்கு நேராக தான் கூட்டுட்டு போயிட்டுருக்கிறார். அதில் ஒரு சில நேரத்தில் சார்பு பண்ண வேண்டியது இருக்குது. அழிஞ்சிறதுக்கோ ஒளிஞ்சிறதுக்கோ ஓடுறதுக்கோ இல்லாமல் போகிறதுக்கோ சிதறதுக்கோ கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு வந்த பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களுடைய வழிக்கு நேராக, உங்களுடைய ஸ்தானத்துக்கு நேராக, உங்களுடைய அழைப்புக்கு நேராக, உங்களுடைய சிங்காசனத்துக்கு நேராக, உங்களுடைய கிரீடத்துக்கு நேராக கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது நாம் நிறைய நேரம் யோசிப்பு காரியங்களை பார்த்துட்டோம். இன்றைக்கும் கூட ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 50வது அதிகாரம் 24வது வசனம் 25, 26 வாசிக்கலாம். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடையப் போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்து கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். அல்லேலூயா. இங்கே யோசேப்பு சொல்கிறாரு, சாக போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய சகோதரி வம்சத்தின் இடத்துல அவர் சொல்கிறாரு, நீங்கள் நிச்சயமாக அந்த தேசத்திலேருந்து எகிப்திலேருந்து என்ன செய்வீங்க? கானான் தேசத்துக்கு போவீங்க, அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் போகிறதோடு மாத்திரமல்ல, என்னையும் என்ன செஞ்சீங்க? என்னுடைய எலும்பையும் என்ன செய்யுங்க? இங்கேருந்து எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொல்லி சொன்னார். இது எப்படி நிச்சயமாக போவாங்கன்னு சொன்னால், இதற்கு ஆதியாகம புஸ்தகத்தில் 48வது அதிகாரத்தில் 21வது வசனம் ஒரு வாசிக்கலாம். பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணமடைய போகிறேன், தேவன் உங்களோடு இருப்பார், உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் கொண்டு போக பண்ணுவார் என்று சொல்லி அப்பா சொல்றாரு. யாக்கோபு சொல்றாரு, திரும்ப உங்க பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை என்ன செய்வாரு? கொண்டு போக பண்ணுவார். ஆபிரகாமுக்கு சொன்னார், என் தாத்தாவுக்கு சொன்னாரு, எங்க அப்பாவுக்கு சொல்றாரு. இப்ப என் மகனே, நான் உன்கிட்ட சொல்றேன், உயர்ந்த சாணத்துல உன்னை வச்சிருக்கிறாரே, நான் உன்கிட்ட சொல்றேன், நிச்சயமா திரும்ப கொண்டு போக பண்ணுவா. அந்த விசுவாசத்தை யோசேப்புக்குள்ள வச்சிருந்தா.
ஆனால் யோசேப்புக்கு தெரியும், இங்கே செத்தோம்னா இங்கேருந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது, போக முடியாதுன்னு தெரியும். ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை யோசேப்புக்கு இருந்துச்சு, என் எலும்ப நிச்சயமாக என்ன செய்யும், கானானுக்கு போகும்னு சொன்னார். தான் கூட பிறந்த 11 பேருடைய எலும்பும் போக முடியல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 12 பேருல 11 பேருடைய எலும்பும் எகிப்தில் தான் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் யோசேப்பு ஒருவனுடைய எலும்பு மட்டும் மறுபடி கானானுக்கு வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அப்பா திரும்பி போக பண்ணுவார் சொன்னீங்க. எங்க சந்ததி, எங்க பேர பிள்ளைங்க ஒருவேளை என்ன செய்வாங்க, திரும்பி போவாங்க. ஆனால் நான் இங்கேயே வாழ்க்கை முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கல யோசேப்பு. எவ்வளவு காலமானாலும், நான் செத்து போனாலும், நான் அழிஞ்சு போனாலும் எனக்கு கவலை கிடையாது. ஆனால் என் எலும்பு இங்கே இருக்காது, என் எலும்பு இங்கே இருக்கக்கூடாது. யோசேப்பு காலத்திலேயோ அதுக்கு முந்தின காலத்தில் பிரமிடு கட்டி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நேற்று பிரமிடு கட்டினதில்லை. யோசேப்பின் காலமோ அதுக்கு முன்பதாக யோபுவின் காலத்திலேயே பிரமிடுகளை கட்டி பெரிய பெரிய ராஜாக்களை அடக்கம் பண்ணி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அன்று உள்ள கல்லறை இன்னைக்கும் 4000 வருஷமா கிட்டத்தட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அந்த பிரமிடு கல்லறைகள் எல்லாம். அப்போ யோசேப்பு ஒரு பெரிய ஆளாக இருந்தார். அவருக்கும் பிரமிடு செஞ்சு அங்கே அவர் அடக்கம் பண்ணி இருந்தா அந்த பிரமிடுக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்ட எதுவும் வெளியில கொண்டு வரப்பட முடியாது, எகிப்திலிருந்து வெளியில வர முடியாது. ஆனா யோசேப்பு தீர்மானம் பண்ணிட்டாரு, எனக்கு ஒரு பிரமாண்ட ராஜ மரியாதையோடு எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரமிடோ மிகப்பெரிய கல்லறை எனக்கு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, என்னை பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த பெட்டிக்குள்ள வச்சு எடுங்க. ஏன்னா திரும்ப என்னுடைய எலும்பை எடுக்கிற அளவு என் கல்லறை இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் கல்லறை, ஏன் எலும்பை எவ்வளவு காலம் ஆனாலும் திரும்ப எடுத்துட்டு போற மாதிரி என்னை அடக்கம் பண்ணி வைங்க. எடுக்க முடியாதபடி நிரந்தரமான அடக்கம் எனக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிட்டத்தட்ட அந்த யோசேப்பினுடைய எலும்பு இங்க எகிப்து தேசத்தில் பல வருடங்களாக இருந்தது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவருடைய எலும்பு அடக்கம் பண்ணப்பட்டு 100 ஆண்டுகளை தாண்டி என்ன செஞ்சிச்சுன்னா அங்கே எங்கே இருந்துச்சு, எகிப்தில் இருந்துச்சு. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கிடையாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. போன வாரத்தில் வாசிக்கும் பொழுது எலிசா மரித்து போனான், அவனை அடக்கம் பண்ணினார். வியாதிப்பட்டு அவன் மறிச்சுட்டு அவனை அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் மறு வருஷத்தில் எலிசாவின் கல்லறையை மறந்துட்டாங்கன்னு இருக்குது. ஒரே வருஷத்துக்குள்ள மிகப்பெரிய தீர்க்கதரிசியுடைய கல்லறையவே மறந்துட்டாங்க. யார் கல்லறைன்னு தெரியாம அங்க செத்து போன ஒருத்தரை தூக்கி போட்டு போறாங்க. ஒரே வருஷத்துக்குள்ள பெரிய அற்புதங்களை செய்த ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசியை ஒரு வருஷத்துக்குள்ள மறந்துட்டாங்களாம். அப்ப யோசேப்புடைய கதையை யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பினுடைய எலும்புகளை அங்கே அடக்கம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆமை ஸ்தோத்திரம். என்ன செய்யணும், பல நூற்றாண்டுகள் அவருடைய எலும்பு அங்கே தான் இருக்குது, எகிப்தில் இருக்குது. அவ்வளோ காலம் இருந்தாலும் எத்தனை 100 ஆண்டு ஆனாலும் சரி என்னை எடுத்துகிட்டு போகும்போது என்ன செஞ்சிருங்க, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 359 வருஷம் யோசேப்புடைய எலும்பு காத்திருந்துச்சான் கானானுக்காக. எழுதி வச்சுக்கோங்க, 359 வருஷம். நான் எழுதி கணக்கு போட்டு பார்த்தேன். எவ்வளோ வருஷமா கானானில் போய் ஏறக்குறைய அடக்கம் பண்ணப்பட 359 வருஷம் காத்திருந்தது. அதாவது எகிப்தில் 359 வருஷம் காத்திருந்தது. சரியா எழுதணும்னா எகிப்தில் அடக்கம் பண்ணப்பட்டு 359 வருஷம் காத்திருந்ததா சொல்கிறாங்க. அதோடு கூட வனாந்திரத்தில் ஒரு 40 வருஷம், அப்புறம் கானானை சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு 13 வருஷம் பக்கம் ஆச்சு. கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 400 வருஷத்துக்கு மேலே யோசேப்பின் எலும்பு காத்துக்கிட்டே இருந்ததாம். செத்து போன பின்பும் அந்த எலும்பு எதிர்பார்த்து கொண்டிருந்தது. என்னுடைய சொந்த தேசத்துக்கு, என்னுடைய சொந்த நாட்டுக்கு, என்னுடைய சொந்த பூமிக்கு நிச்சயமாய் கர்த்தர் கொண்டு போவார். அந்த எலும்புக்குள்ள நம்பிக்கை இருந்துச்சுங்க. பாருங்க அவனுடைய விசுவாசம், அவன் எந்த அளவு
ஆணை சத்தியம் வாங்கியிருப்பார் தெரியுமா? என்ன ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை தலைமுறை ஆனாலும் சரி, நீ எதை மறந்தாலும் சரி, எதை விட்டாலும் சரி, ஒன்னே ஒன்று சொல்லிரு, இங்க இருந்து கிளம்புறேன்னு சொன்னா என் எலும்பை இங்க விடவே கூடாதுன்னு சொன்னாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். என் கல்லறையும் மறக்க கூடாது, என் எலும்பையும் மறக்க கூடாது. நான் செய்த உதவி, நான் செய்த நன்மை, நான் செய்த எல்லாவற்றையும் நீங்க மறந்துட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய எலும்பை மறந்துடாதீங்கன்னாரு. கொண்டு போங்கன்னாரு. நிச்சயமா நான் போவேன், நிச்சயமா என் எலும்பு போகும்னு சொன்னாரு. அல்லேலூயா. அப்ப இங்கிருந்து அங்க கிளம்பும் போது கரெக்டா அந்த எலும்பு எடுத்துட்டு போறாங்க, எடுத்துட்டு கொண்டு போறாங்க. அங்க செங்கடல் பக்கம் போறாங்க. மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் வந்துருச்சு. இப்போ யோசேப்பின் எலும்பு 40 வருஷம் மேக ஸ்தம்பத்திலே அக்னி ஸ்தம்பத்துக்குள்ளே இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 40 வருஷம் யோசேப்பு எலும்பு மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் மகிமைக்குள்ளேயே இருந்துச்சு. 40 வருஷம் இருந்துச்சு அந்த எலும்பு. முன்னாடி உடன்படிக்கை பெட்டி போகுது, பின்னாடி யோசேப்பின் எலும்பு போச்சு. ஏன்னா உடன்படிக்கை பெட்டி கூட 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் எகிப்திலிருந்தே இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூடவே போனது யோசேப்புடைய எலும்பு. அந்த எலும்பை பார்க்கும்போதெல்லாம் இந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷையா, செத்து 350 வருஷம் ஆச்சு, ஆனாலும் ஒரு நம்பிக்கை பாருங்க, 350 வருஷத்துக்கு முன்னாடி நடக்க போறத எப்படி ஒரு மனுஷன் சொல்லிட்டு சாக முடியும்? நீ வேற லவரியா இந்த மனுஷன். நமக்கு கூட நம்பிக்கை இல்லை. என் தாத்தா சொன்னாரு, இவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னாரா, நிச்சயமா இந்த நாட்டை விட்டு போவீங்க, இது எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க போவீங்களாம். அப்ப என் எலும்பை கொண்டு போங்கன்னு சொல்லியிருந்தாராம். அது சத்தியமா நீ கொண்டு போய்யாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆணை வாங்கியிருந்தார். என்ன மனுஷையா, என்ன விசுவாசையா. அல்லேலூயா சொல்லுங்களேன். எகிப்தினுடைய ராணுவம், எகிப்தினுடைய ராஜா, எகிப்தினுடைய பார்வோன், எகிப்தினுடைய அதிகாரம், அந்த கட்டுக்கோப்பு அமைப்பு, ராணுவத்துடைய எல்லா வேலனும், எல்லா திறமை, எல்லா ராணுவம் எல்லாமே தெரியும். அப்படி இருந்து சொன்னார், நிச்சயமா என் எலும்பு இங்க இருக்காதுன்னு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, மேகஸ்தம்ப அக்னி ஸ்தம்பத்துக்குள்ள கடந்து வருது அந்த எலும்பு, அப்புறம் செங்கடல்ல கடந்து வருது அந்த எலும்பு. இவங்க முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்தவங்க ஒரு விஷயம் எலும்பை நோக்கி பார்த்திருந்தா முறுமுறுத்திருப்பாங்களா? அல்லேலூயா. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, மொத்தமாக முறுமுறுத்தாங்கன்னு இருக்கும். ஆனால் எங்கேயும் எப்ராயிம் கோத்திரமும் மனாசே கோத்திரமும் இந்த பென்யமீன் கோத்திரங்களோ, முக்கியமாக யோசேப்போட சம்மந்தப்பட்ட கோத்திரங்கள் தனியாக எங்கேயும் சண்டை ஓடுற மாதிரி இருக்காது. கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்துக்குருவாங்க, ஆனால் தனியாக என்ன செய்ய மாட்டாங்க, சண்டை விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய கோத்திரத்தில் உள்ளவங்க இந்த எலும்பை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோசுவா வைராக்கியமா வாழ்றதுக்கு காரணம் யாரு? யோசுவாவுடைய கொள்ளு தாத்தா யோசேப்பு. அவன் அவ்வளவு வைராக்கியமா வாழ்றதுக்கு ஒரே ஒரு காரணம், 40 வருஷம் ஆசரிப்பு கூடார விலகலையாம். என்ன நடந்தாலும் சரி அதுக்கு ஒரே ஒரு காரணம், யோசேப்பு. என் கொள்ளு தாத்தாவுடைய வாழ்க்கை, என் கொள்ளு தாத்தாவுடைய வரலாறு, என் கொள்ளு தாத்தாவுடைய விசுவாசம், அவருடைய எலும்பை பார்க்கும்போதும் ஒவ்வொரு தடவையும் நான் சாகிறதுக்குள்ள இந்த கானான் தேசத்தை சுதந்திரமா வாங்கி கொடுப்பேன், என் உயிர் போகிறதுக்கு முன்னாடி நிச்சயமா வாங்கி கொடுப்பேன். கிட்டத்தட்ட கானான் அந்த எகிப்து வெளியில வரும்போது 40 வயசு, வனாந்தரத்தை கடக்கும்போது 80 வயசு. ஆனா யோசுவா யுத்தம் பண்ண 80 வயசுல கத்தியை பிடிச்சி சண்டை போட்டாப்படி. அவன் வைராக்கியம் குறையல, அவனுடைய வேகம் குறையல. காலேப்பை பற்றி கூட அடுத்து சொல்லப்படலை. யோசுவாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காலேப்பை பற்றி பெருசாக சொல்லியிருக்காது, நியாயபதியில் சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். ஆனால் யோசுவாவினுடைய வேகம், விசுவாசம், வைராக்கியம், நம்பிக்கை போகாததுக்கு காரணம் யோசேப்பினுடைய வாழ்க்கை, யோசேப்பினுடைய எலும்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தம் பண்ணாங்க, எல்லாம் ஜெயிச்சாங்க. கொண்டு போய் சொல்லப்பட்ட இடத்துல என்னை அடக்கம் பண்ணணுங்கிற இடத்த கூட சொல்லி வச்சிருக்கிறாரு. யோசேப்பு சொல்லி வச்சிருந்தாருங்க. இங்கே சொல்லப்படலைனாலும் யாக்கோபு சொன்னார், சீகேமில் ஒரு இடத்த வாங்கியிருக்கிறேன், வில்லினாலும் ஈட்டையினாலும் பட்டயத்தினாலும் நான் சம்பாதிச்சேன். ஏன்னா ஆதியாகமம் 48:22 வசனம் சொல்லுது, அப்படி சம்பாதிச்ச உனக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் என்ன செய்கிறேன், உனக்கு கொடுக்குறேன்ப்பா, சொத்தா கொடுக்குறேன். நாங்கள் அதை நிச்சயமாக தன்னுடைய சகோதரத்தை சொல்லியிருந்தாரு. என்னை கொண்டு போனால் எங்கே தான் அடக்கம் பண்ணிடணும், சீகேமில் தான் அடக்கம் பண்ணணும். அங்கே வெள்ளி காசுக்கு வாங்கினாரே, என் தகப்பன் வாங்கினாரே, அந்த 100 வெள்ளி காசுக்கு வாங்கின அந்த சொந்த இடத்துல தான் என்ன செய்யணும்,
என்னை புதைக்கணும்னு சொல்லியிருந்தார். அல்லேலூயா. அதே போல் யோசுவாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு அப்புறம் அதே இடத்துல யோசேப்பை புதைச்சாங்கன்னு இருக்குது. அவனுடைய எலும்பை புதைச்சாங்களாம். யோசுவா 24வது அதிகாரத்தில் 32வது வசனத்தில் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமில் யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோருடைய புத்திரர் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலேயே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்தமாயிற்று, அது மனாசைக்கு உரியதாயிற்று அந்த இடம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு மனுஷனால செத்ததுக்கு அப்புறமும், சாகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, செத்ததுக்கு அப்புறமும் அவருடைய எலும்பை பார்த்து நிறைய பேர் மனம் திரும்பினாங்களாம். நிச்சயமாக மனம் திரும்பி இருப்பாங்க. பிரச்சனை பண்ணும்போது நாங்கள் எகிப்துக்கு போயிடுறோம், நாங்கள் வனாந்திரத்திலே சாகுறோம், நாங்கள் எகிப்துக்கு போகிறோம், நாங்கள் வனாந்திரத்திலே சாகுறோம், இப்படி எல்லாம் சொன்னாங்க. ஆடா முட்டாளுகளா, ஒரு எலும்பு நம்பிக்கையோடு கூட 400 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இந்த எலும்பை பாரு. இந்த மனுஷன் உயிரோடு இருக்கும்போது சொல்லிட்டாரு, நிச்சயமா என் எலும்பு கானானுக்கு போகும்னாரு. அங்கே ராட்சதர் இருக்கிறான், அங்கே அரக்க இருக்கிறான், அங்கே பெரிய ஆள் இருக்கிறான், அங்கே போக முடியாது. அதெல்லாம் கிடையாது, நிச்சயமாக சுதந்திரிப்பீங்க. என் எலும்பு அங்கே கொண்டு போய் என்ன செஞ்சிருங்க, அடக்கம் பண்ணிருங்க. இதுக்கு மறுகருத்து மறுபேச்சு இல்லவே இல்லை. நீங்கள் குழப்பம் பண்ணும் போதும், நீங்கள் பிரச்சனை பண்ணும் பொழுதும், நீங்கள் போராடும் போது என்ன செஞ்சாலும் சரி, நல்லா கவனிச்சு பார்த்துக்குங்க, நல்லா கவனிச்சு பார்த்துங்க. எவன் ஒருவன் யோசேப்பையோ யோசேப்பனுடைய வாழ்க்கையோ அவனுடைய எலும்பையோ அவனுடைய சப பெட்டியோ பார்க்குறானோ அவனுக்கு விசுவாசம் பற்றி பிடிக்கும். கர்த்தர் வார்த்தை மேல வைராக்கியம் எழும்பும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே சோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு யோசேப்பை குறித்து கர்த்தர் சொன்னதுனால தான் இந்த ஊழியத்தில் இங்கே 7-8 வருஷமாக நாங்கள் நிலைத்து நிற்க முடியுது. வைக்கப்பட்ட தேசத்தில் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன்னு மட்டும் சொல்லலை, வாக்கு தத்துவம் கொடுத்துக்கிறாரு. இந்த யோசேப்பை குறித்த வாக்கு தத்துவம் தான். அந்த வாக்கு தத்துவம் இன்னும் கண்ணில் பார்க்கல, இன்னும் எலும்பு நரம்பு சதை எதுவுமே உண்டாகலை, எதுவுமே இல்லைனாலும் அந்த சொன்ன வாக்கு தத்துவம் நிலை நிற்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்கே சொன்னாரோ, எந்த இடத்தை பற்றி சொன்னாரோ அந்த இடத்துலையே கர்த்தர் எல்லாம் நிறைவேற்ற முடிப்பார். எத்தனை பேர் ஆமே சொல்கிறீங்க? நீங்கள் மறந்து போனதை கர்த்தர் சொல்லாரு, இப்போ நினைவு கூர்றாரு. நீ எதெல்லாம் இதுக்கு மேலே முடியாதுன்னு முடிச்சுட்டு கட்டிட்டீங்களோ அது இனிமேல் ஆரம்பிக்க போகுதுங்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம், சாப்டர் க்ளோஸ் பண்ணிடலாம். இதோட முடிஞ்சிச்சுங்க. வாழ்க்கை முடிச்சு, குடும்பம் முடிச்சு, பிள்ளைங்க முடிச்சு, எதிர்காலம் முடிச்சு, ஆசீர்வாதம் முடிச்சு, உயர்வு முடிச்சு, எல்லாம் முடிஞ்சிட்டு எதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்களோ, எதெல்லாம் நடக்காண்டிங்களோ கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதைத்தான் ஆரம்பிக்க போகிறாரு கர்த்தர் இனிமே. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதைத்தான் ஒரு இடத்துல துவக்க போகிறாரு. அதைத்தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. அல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களை மறக்கலை. கர்த்தர் உன்னை நான் மறக்கலை, பர்சனலாக உன்னை மறக்கலை, உன் குடும்பத்தையும் நான் மறக்கலை, உன்னையும் நான் மறக்கலை, உன் பிள்ளைகளையும் நான் மறக்கலை. உன்னை நினைக்கிறதுனால தான் உன்னை நடத்துகிறேங்கிறாரு. உன்னை நினைக்கிறேன், அதனால் நடத்துகிறேன். இந்த பாதையில் ஒருத்தர் வர முடியாது, ஒருத்தர் நிற்க முடியாது. அநேகர் பின்வாங்கியிருக்கிறாங்க, அநேகர் சிதறி போயிருக்கிறாங்க, அநேகர் இல்லாமல் கூட போயிருக்கிறாங்க. ஆனால் உன்னை நிலைக்க பண்ணியிருக்கிறேன், உன்னை நிற்க வைக்கிறேன், உன்னை உயர பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை மறக்கலை, நான் உன்னை வெறுக்கலை. அல்லேலூயா. எல்லாம் முழங்கள் இப்படிட்டு ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தையில் கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.